எல்லாத்துலேயும் போராடி வெற்றி பெற்று ஜாம்பவானாக நிற்பாங்க. இந்த மாதம் ஜென்ம சனி விலகி 2ஆம் இடத்துக்கு சென்று சனி ராகு தொடர்பு, சூரியனோட தொடர்பு இருந்ததெல்லாம் போன மாதம் இருந்ததோட சுக்கிரனோட தொடர்பு, அவையெல்லாம் புதனும் தொடர்பு, நீச்சகதி பெற்றிருந்த புதனோட தொடர்புலேருந்து வெளிவரத்துக்கான அமைப்புகள் தேடி வருது. ஓரளவுக்கு டிப்ரெஷன்லேருந்து இந்த மாதம் வெளியே வந்துடுவீங்க சாமி. ப்ரெஷர் சார்ந்த விஷயங்கள்லாம் இருந்தால் அதுலேருந்து இவங்க வெளிவரத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கும். மனசில் இருந்த வந்த பாரமான விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கான காலமாக இந்த மாதம் இருக்குது சாமி. வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த நீச்சகதி பெற்றிருந்த புதன் பகவான் வெளியே வந்துட்டாவே ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய 80% உங்களுக்கு நன்மை தரும். நம்ம அறிவு சார்ந்த விஷயத்தில் இருந்த தடையான விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ, கடனாகட்டும், தொழிலாகட்டும், வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், வேலை பளுவு, வருமானம் எல்லாமே ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் சாமி. இது வரைக்கும் வெளியூர் பயணங்கள் குறைவாக இருந்தால் இந்த மாத தொடக்கத்திலேருந்தே வெளியூர் பயணங்கள் தொடர்ச்சியாக போகிறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இப்போ தாங்க ஒரு கல்யாணத்துக்கு போய் திருப்பி ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள், தந்தை ஸ்தானத்தில் இருந்து வந்தவங்க யாராக இருப்பினும் அவங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க ஐயா. உடனுக்குடனே வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு. வெளியூரில் நான் வெளிநாடு போகிறேன்னா கன்ஃபார்மே பண்ணிங்க, வெளியூர் போங்க, வெளிநாட்டு போங்க, வேலை வாய்ப்பெல்லாம் சரிவர உங்களுக்கு தாழ்வான நிலைமையில் ப்ரொமோஷனோட வேலை வாய்ப்பு கிடைக்க போதுங்க. அடுத்து வரக்கூடிய ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாம் உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கின்ற மாதம். எல்லாமே மாதம் தான், ஒரு மாதம் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாமே உயர்வினை தருது. இப்போவே அதுக்கான அலைகள் கிடைக்கும். ஏன்னா அதை பார்ந்த விஷயங்கள் எல்லாமே குழந்தை பேர் சித்திக்கின்ற, அடுத்த குழந்தை வருதுன்னா அடுத்த குழந்தை சித்திக்கின்ற அமைப்பும் இந்த கும்பராசிக்கு இருக்குது. எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு இந்த சித்திரை மாதம் எவ்வாறு இருக்க போகுது? சித்திரை மாதம் தொடங்கும் பொழுதே நம்மளுக்கு சூரிய பகவானுடைய நிலைப்பாடு மாறுவது தான் சித்திரை மாதத்தை தொடக்கம். இது வரைக்கும் மீனத்தில் இருந்து வந்த சூரிய பகவான் இப்பொழுது மேஷத்துக்கு இடம்பெறக்கூடிய காலம். 2ஆம் இடத்தில் இருந்தால் 5 கிரகங்களின் கூட்டமைப்பிலிருந்து மெதுவாக விலகுது. 1 by 1 தவறான விஷயங்கள். ஜென்மசனி மட்டும் விலகிச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்தாலும் தொந்தரவான விஷயம். வெளியூர் பயணங்கள் தொடர்ச்சியாக என்னென்ன வேலையில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்குதோ, தேவையில்லாத விஷயத்தை தூக்கி போடுறது, மனசில் தேவையில்லாத பாரத்தை உருவாக்குறது, குடும்ப சுமையை அதிகரித்து இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருந்தது ஐயா. இந்த மாதம் அதிலிருந்து விடுபட்டு, ஏன்னா நம்மளுக்கு ராசிக்கு 7ஆம் அதிபதி அவர் தான். கணவன் என்று சொல்கிற பார்ட்னர்ஷிப் எல்லாமே சொல்கிறது அவர் தான். அவர் 3ஆம் இடத்துக்கு செல்லும் போதெல்லாம் வெளியூர் பயணங்கள் அதிகரித்துக்கான அமைப்புகள் ஏற்படும். முதல் மாத தொடக்கத்திலே ஆன்மீக பயணமும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஈடுபடுறதுக்கான அமைப்பாக இந்த மாதம் இருக்கும் சார். இல்லை வெளியூர் பயணங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, மனைவி சார்ந்த உறவினர்களுக்கு வீட்டுக்கு செல்வது, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான அமைப்பு, அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் கும்பராசிக்கு ஏற்பட போது ஒரு வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறோம். 7ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் 3ஆம் இடத்துல வெளியூரில் நாம் வெற்றி பெற்று பெரிய லெவலில் வரத்துக்கு போட்டி, இந்த விளையாட்டு போட்டியில் வெற்றி பெறுது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் போர்க்குணம் கொண்டக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் போர்க்குணம் கொண்டவர்கள் எல்லாத்துலேயும் போராடி வெற்றி பெற்று ஜாம்பவானாக நிற்பாங்க. இந்த மாதம் ஜென்ம சனி விலகி 2ஆம் இடத்துக்கு சென்று சனி ராகு தொடர்பு, சூரியனோட தொடர்பு இருந்ததெல்லாம் போன மாதம் இருந்ததோட சுக்கிரனோட தொடர்பு, அவையெல்லாம் புதனும் தொடர்பு, நீச்சகதி பெற்றிருந்த புதனோட தொடர்புலேருந்து வெளிவரத்துக்கான அமைப்புகள் தேடி வருது. ஓரளவுக்கு டிப்ரெஷன்லேருந்து இந்த மாதம் வெளியே வந்துடுவீங்க சாமி. ப்ரெஷர் சார்ந்த விஷயங்கள்லாம் இருந்தால் அதுலேருந்து இவங்க வெளிவரத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கும். மனசில் இருந்த வந்த பாரமான விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கான காலமாக இந்த மாதம் இருக்குது சாமி. வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இது வரைக்கும் 8 மணி நேரம் உழைச்சா இனிமேல் 12 மணி நேரம் உழைக்கிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்க போதையா. திருமணம் சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கான காலமாகவும் கும்பராசிக்காரங்களுக்கு இனிமேல் இந்த சித்திரை மாதமே அதுக்கான ஸ்டார்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. திரும்பவும் என்ன சாமி எதுவுமே கிடைக்கல சாமி, வாய்ப்பு கிடைக்கல, திருமண பந்தம் உருவாகலைன்னு சொல்கிறோமில்ல, அதுக்கான காலம் இந்த சித்திரை மாதம். அதுக்கான வழிமுறை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் தேடி வருது. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் நமக்கு நேரடி பார்வையில் 6ஆம் இடத்துல இருக்கிறது, அவரோட பார்வையும் நம்ம வாங்கிட்டுருக்கோம். சின்ன சின்ன உபாதைகள், உடல் உபாதைகளாக இருக்கும், மன அழுத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. கடன் சுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. வீட்டு சுமையும் கடன் சுமையாகவும், பிள்ளைகள் திருமணம் ஆகலை, அவங்கள படிக்க வைக்க முடியல, இந்த மாதிரி விஷயத்தில் நாம் ஏற்படுத்துகிறோமில்ல, இந்த சுமைகள் எல்லாம் கொஞ்சம் அதிகரித்த மாதிரி இருந்து இனிமேல் அதிலேருந்து விடுபடுவீங்க. 1 by 1 விடுபடுறதுக்கான காலம் வருது. ஜென்ம ராகும் வருது. அதனால் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் செல்கின்றார் அடுத்த மாதம். இப்போவே அதுக்கான அலைவரிசைகள் காட்ட ஆரம்பிச்சிடும்.
அதுக்கான அதுக்கான நன்மை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது. உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்து இந்த பிரிவினை இப்போ மாறி நன்மையை தரக்கூடிய அளவுக்கு, உறவில் எதோ தடையெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் போயிடுச்சு, மாமா மச்சான் பேசாமல் விட்டாங்க சாமின்னு திரும்ப வந்து பேசுறதுக்கான காலம் இனிமேல் உருவாக போகிறது. ஏதோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், அதிலேருந்து மாற்றிக்கலான்னா இதுமேல் மாற்றிக்கலாம். அந்த மாற்றம் எல்லாம் இறைவனே தானாக தந்துடலாம். இந்த கோபமெல்லாம் போயிடும். முன்ன இருந்த கோபமெல்லாம் இனிமேல் மாறிட்டு அவர் மாமன் மைத்துனர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் கருத்து வேறுபாடு இருந்து விலகி, ஐயா நம்ம பொண்ணை கட்டிங்க, நீங்கள் பிள்ளை கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை எல்லாம் தொடங்கிறதுக்கான மாதமாக இந்த சித்திரை மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய மாதம். ஏன்னா நீச்சகதியிலேருந்து அவர் வெளியே வரணும். அந்த நீச்சகதி பெற்றிருந்த புதன் பகவான் வெளியே வந்துட்டாவே ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய 80% உங்களுக்கு நன்மை தரும். நம்ம அறிவு சார்ந்த விஷயத்தில் இருந்த தடையான விஷயங்கள் என்னென்ன இருந்ததோ, கடனாகட்டும், தொழிலாகட்டும், வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும், வேலை பளுவு, வருமானம் எல்லாமே ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும் சாமி. இது வரைக்கும் வெளியூர் பயணங்கள் குறைவாக இருந்தால் இந்த மாத தொடக்கத்திலேருந்தே வெளியூர் பயணங்கள் தொடர்ச்சியாக போகிறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இப்போ தாங்க ஒரு கல்யாணத்துக்கு போய் திருப்பி ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள். தந்தை ஸ்தானத்தில் இருந்து வந்தவங்க யாராக இருப்பினும் அவங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க ஐயா. மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கரைவன் மனைவி கருத்து வேறுபாடுலாம் இருந்ததில்ல, இந்த மாதம் அதெல்லாம் மாறி என்னவோ தவறு பண்ணிட்டார், சரி விடுங்க அதிலேருந்து மாற்றிக்கலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் இந்த மாதமே மாறிடும். ஒன் பை ஒன் வரதுக்கான கூட்டு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கூட்டு குடும்பத்தில் தந்தையாருக்கும் இவருக்கும் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன், தனி கொடுத்தணும்னு சொல்கிறாங்கல்ல, இந்த சனி பெயர்ச்சியில் தான் இதெல்லாம் கொடுத்துருவான். இதில் தான் அவர் பகவான் நம்மளுக்கு படி அளந்து தரக்கூடிய அமைப்பெல்லாம். அவர் 2ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது குடும்பம் உங்களுக்குன்னு தனி குடும்பத்தை ஏற்படுத்திடுவார், உங்களுக்குன்னு தனி சட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. நம்மளுக்குன்னு என்னென்ன இருக்குதோ, நம்மளுக்கு எதை சேர வேண்டுமோ அதை எல்லாம் பிரித்து தரக்கூடிய பாக்கியமாகவும், சூரியனோடு சேர்ந்து இருக்கும் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருந்திருக்கும். சனி சூரியன் எப்பொழுதெல்லாம் தொடர்பு கொள்ளுதோ அப்போ கணவன் மனைவி உறவிலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளும் சரி நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படும். அதுவும் 2ஆம் இடத்துல இருந்ததால் குடும்பம் சார்ந்த விஷயத்துலையும் தகராறுகளோ, வேலை அமைப்பில் இருந்து வந்த தகராறுகளோ, நண்பனும் பகைவனாக மாற்றக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் ஏற்படும். இந்த மாதம் சூரியன் இடம்பெயர்ந்தும் புதனும் இடம்பெயர்ந்தக்கூடிய காலகாலத்தில் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாகவும் வருமானம் தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் சாமி. பயப்படணும் அவசியமே இல்லை. தொய்வான நிலைமையில் இருந்து வந்த வேலை வாய்ப்புகள், வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் இனி டக்குன்னு அதாவது உடனுக்குடன் செய்கின்ற அமைப்பு, உடனுக்குடனே வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு. வெளியூரில் நான் வெளிநாடு போகிறேன்னா கன்ஃபார்மே பண்ணிங்க, வெளியூர் போங்க, வெளிநாட்டு போங்க, வேலை வாய்ப்பெல்லாம் சரிவர உங்களுக்கு தாழ்வான நிலைமையில் ப்ரொமோஷனோட வேலை வாய்ப்பு கிடைக்க போதுங்க. அடுத்து வரக்கூடிய ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாம் உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கின்ற மாதம். எல்லாமே மாதம் தான், ஒரு மாதம் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாமே உயர்வினை தருது. இப்போவே அதுக்கான அலைகள் கிடைக்கும். ஏன்னா அதை பார்ந்த விஷயங்கள் எல்லாமே குழந்தை பேர் சித்திக்கின்ற, அடுத்த குழந்தை வருதுன்னா அடுத்த குழந்தை சித்திக்கின்ற அமைப்பும் இந்த கும்பராசிக்கு இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகிறதுக்கான அமைப்பாகவும் இந்த மாதம் இருக்க போதையா. குடும்ப உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை, உறவினரிடத்திலிருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இந்த மாதம் விடைபெற்று வெளியே செல்லும். குடும்பத்தில் சண்டை சச்சரிவோடு இருக்குதுன்னா அதெல்லாம் மாறிடும். நன்மை தரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். நம்ம முருகப்பெருமான வழிபாடு எடுத்துக்கொள்வது மிகவும் சாலச் சிறந்ததாக. முருகருடைய வழிபாடு மிகவும் நன்மையை தரும். திருத்தணிகை, வடபழனி, சென்னையில் இருக்கிறவங்க வடபழனி நம்ம எடுத்துக்கணும். திருவாபுரி, திருப்போரூர் சென்று வரணும். முக்கியமாக திருப்போரூர் சென்று வர கும்பராசிகாரங்களுக்கு இந்த ஜென்மசனியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை முழுவதும் விலகும். 2ஆம் இடத்துல இன்னும் சனி இருந்தால் கூட அவரோடால் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம் அனைத்தும் விலகணும்னா திருப்போரூர் முருகன் கந்தசாமியை நீங்கள் வழிபடும் போதெல்லாம், அந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி மாதிரி கந்தசாமியை நம்ம வழிபட்டால் நம் வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள்லாம் விலகும் சாமி. செங்கல்பட்டு அருகாமையில் திருப்போரூர் முருகன், நம்ம மயிலாக நான் மாற வேண்டும். இறைவனை நாம் எப்படி தான் வழங்கணும்னா அவர் நம்ம மேலே உட்கார்ற அளவுக்கு நம்ம மயிலாக மாறணும். அது மாதிரி உள்ளத்தில் இறைவனை வச்சுக்கங்க. அந்த முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் ஒரு நாளைக்கு 108 முறை சரவண எழுதுங்க ஐயா. எனக்கு பணம் வரல, கால்ஸ் வரலன்னா கூட நான் கஷ்டப்படல, நீங்கள் எழுதி பாருங்கள். உங்கள் வாழ்வில் நன்மையை மட்டுமே நடைபெறும். தடையான விஷயங்கள் அனைத்தும் கும்பராசிக்காரங்களுக்கு இனிமேல் வரக்கூடாது. தடையான பாதையெல்லாம் இனிமேல் காட்டக்கூடாது. இழந்ததை அனைத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கான பாக்கியமெல்லாம் கொடுக்க போகிறான் இறைவனே வராரு. உங்களுக்கு என்னென்ன கிடைக்காம போச்சு அனைத்தும் கொடுக்கறதுக்கான பாக்கியம் வரப்போதையா. பயப்படாதீங்க. இழந்துட்டேன், நான் எல்லாத்தையும் இழந்துட்டுக்கிறேயா அப்படின்னு நினைக்காதீங்க.
திரும்பவும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கும். அதுக்கான தொடக்கமாக இந்த சித்திரை மாதமே இருக்கும். நல்லது நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும். நன்றி, வணக்கம்.